10 நாட்கள் தொடர் விடுமுறைக்கு பிறகு விழுப்புரம் மாவட்டத்தில் இன்று மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டன. பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த அதி கனமழையால் கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இந்த மழை வெள்ள பாதிப்பிலிருந்து மக்கள் மீண்டு வந்து கொண்டிருந்தனர். இந்நிலையில் கனமழை மற்றும் வெள்ள பாதிப்பு காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. மழைநீர் வடிந்து இயல்பு நிலை திரும்பியதால் 10 நாட்களுக்கு பிறகு விழுப்புரம் மாவட்டத்தில் இன்று மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளன. திருவெண்ணைநல்லூர் மற்றும் அந்த பகுதிகளைச் சேர்ந்த 7 பள்ளிகள் மறுசீரமைப்பு பணிகள் முடிந்ததும் ஓரிரு நாட்களில் மீண்டும் திறக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிடுது. ஊரில் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுது. பசங்களுக்கு ஸ்கூல் அனுப்பாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. செகண்ட் மிட்டம் சயின்ஸ் அண்ட் சோஷியல் 2 எக்ஸாம் நடக்கல பசங்களுக்கு. இதுக்கப்புறம் எப்போ வைப்பாங்கன்னு தெரியல. இதோட அரையாண்டு எக்ஸாம் கூட தள்ளி வச்சுருக்காங்க. பசங்க எல்லாம் ப்ரிப்பேராக தான் இருப்பாங்க இந்த லீவில். எப்படியாவது நல்லபடியாக பசங்க படித்து பாஸ் ஆனால் நல்லாயிருக்கும் இந்த எக்ஸாமில். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸ்கூல் ஓப்பன் பண்ணது. இவ்வளோ நாள் லீவ் விட்டதை விட இப்போ ரொம்ப நல்லா இருந்திருக்கு. ஸ்கூல் ரொம்ப நீட்டாகவும் இருக்குது, க்ளீனாகவும் இருக்குது. கவர்மெண்ட் ரொம்ப தேங்க் பண்ணுறோம். நாங்கள் 10 days லீவ் கழிச்சு இப்போ தான் வரோம். நாங்கள் ரொம்ப ஈகராக பசங்களும் ரொம்ப சீக்கிரமாக கிளம்பி எழுந்துட்டு வந்துடுறாங்க. ஸ்டடீஸ் பண்ணுறதுக்காகவும் ஸ்கூலுக்காகவும் ரொம்ப சீக்கிரமாக கிளம்பி வராங்க. பிள்ளைங்களும் பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது. 10 days லீவ் விட்டாங்க. நானும் ஸ்கூல் வர ஜாலியாக இருக்கு. ஆர்வமாக வரும், சந்தோஷமாக வரும். இவ்வளோ நாள் ஏன் லீவ் விட்டாங்க ஸ்கூலுக்கு? மழை பெஞ்சிச்சு.